ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் பயங்கர வைரலில் போயிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி தான் நாமளும் பேச போகிறோம். எப்படி அவர்கள் மக்களை இந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை நம்ப வைக்க முடிகிறது என்பது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். நம்மால் முடியலை. கடவுள் இல்லை என்பதையும் இந்த அரசு என்பது மக்களுக்கானது இல்லை என்பதையும் நம்மளால் மக்கள்கிட்ட போய் நம்ப வைக்க முடியுதா அப்படின்னாக்கா நம்ப வைக்க முடியலை. ஏன்னா ரொம்ப கடினமாக இருக்குது. மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஆனால் இவர்கள் பாருங்களேன், ஈஸியாக ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிடுறாங்க. காரணம் என்னன்னாக்கா, மக்களுடைய நம்பிக்கைக்குள்ளே போய் அந்த நம்பிக்கையிலிருந்து அவர்களை மடைமாற்றுவது என்கின்ற ஒரு யுத்தியை இவர்கள் தொடர்ந்து கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, இன்றைக்கி மக்கள் எதை பேசணும்னு தெரியுமா? இன்றைக்கி மக்களால் பேசப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாடாளுமன்றத்தில் குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கி 2 நாள் ஆகுது. 2 நாள் முடிஞ்சு 3வது நாள் இன்றைக்கி ஆகுது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 16 புதிய சட்ட மசோதாக்களை நிறைவேற்ற போகிறாங்க பிஜேபி. அந்த 16 மசோதாக்களில் முக்கியமான சில சட்டங்களும் அடங்கும். ஒரே தேர்தல், ஒரே நாடு, ஒரே தேர்தல் என்கின்ற அந்த சட்டமும் இந்த 16 புதிய சட்டங்களுக்குள்ள வருது. அதே போல் வக்பு வாரியத்திற்கான ஒரு சட்ட மசோதா. இது இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்துவதற்கான மசோதா. இந்த மசோதாக்கள் வருது. இதை பற்றி நாம் பேசுகிறோமா இன்னைக்கு அப்படின்னா பேசலை, பேச விடலை. அடுத்ததாக மணிப்பூரில் மீண்டும் கலவரம் தொடங்கி மிகப்பெரிய அளவில் வன்முறைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1 வருஷ காலமாக 6 மாதத்துக்கு மேலே இந்த கலவரம் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த கலவரத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த அரசு திணறி கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் இந்த கலவரத்தை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பதும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான். அவர்களுடைய ஆட்சி தான் இருக்குது. மாநிலத்திலும் அவருடைய ஆட்சி தான், மத்தியிலும் அவர்களுடைய ஆட்சி தான். இருந்தாலும் அவர்கள் போட்ட ஒரு சட்டம் ஒரு பகுதி மக்களுக்கு எதிரானதாக இருப்பதால் அவர்கள் போராடத் தொடங்கினார்கள். அதற்கு எதிர்த்தரப்பு மக்களை இவர்கள் தூண்டிவிட்டு அவர்களை அடிக்க வைத்து கலவரத்தை பெரிதாக ஆக்கி இன்னைக்கு வரைக்கும் கட்டுப்படுத்தாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது பிஜேபி ஆர்எஸ்எஸ் அரசாங்கம். இதை பற்றி நம்ம பேசுகிறோமா அப்படின்னாக்க பேசலை, பேச விட மாட்டாங்க, பேசக்கூடாது. அதற்கு அடுத்ததாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மசூதி இடிப்பதற்கு உத்தரவு வாங்கிட்டாங்க. அங்கே கோயில் இருக்கா இல்லையாங்கிறத போய் நீங்கள் ஆய்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குழுவை அமைத்து ஆய்வு செய்வதற்கு அங்கே அனுப்புகிறாங்க. பாபர் மசூதியை தொடர்ந்து அடுத்து ஊப்பியில் இருக்கக்கூடிய ஒரு மசூதிக்குள்ளே போகிறாங்க. ஒரு முக்கியமான மசூதி, அங்கே கோயில் இருந்துச்சு. கோயில் இடத்த ஆக்கிரமித்து தான் இவர்கள் மசூதி கட்டியிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு தீர்ப்பை வாங்கிக்கிட்டு அங்கே போகும்பொழுது அங்கே இஸ்லாமியர்கள் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அங்கே இஸ்லாமியர்களுக்கும் இன்னொரு புறம் ஆர்எஸ்எஸ் மற்றும் அரசு படைகளுக்கும் இடையிலான ஒரு பெரும் போராட்டம், பெரும் வன்முறை வெடித்து கிட்டத்தட்ட துப்பாக்கி சூட்டில் 5-6 பேர் செத்து போயிருக்காங்க. அதை பற்றி நம்ம பேசியிருக்கோமா அப்படின்னா நம்ம பேசலை, பேச விடலை. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க, அப்போ இதை பற்றியெல்லாம் நாம் பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குது. முக்கியமான விஷயத்தை விட்டுட்டேன். நம்ம அதானி அவர்கள் 22,000 கோடி ரூபாய் அளவிற்கு லஞ்சம் கொடுப்பதாக கூறி அமெரிக்க நிறுவனங்களையே ஏமாற்றி இருக்கிறார். அது ஒன்றா? இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குல்ல, லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, எல்ஐசி, அந்த எல்ஐசியினுடைய பணத்தை கிட்டத்தட்ட 100 கோடி அளவிற்கு அதானியினுடைய பங்குகளை வாங்க சொல்லி மத்திய அரசு வற்புறுத்தி அதனுடைய பங்குகளை வாங்கிட்டாங்க 100 கோடி கொடுத்து. இன்றைக்கி அந்த 100 கோடியும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க, அதானியின் மீது பிடிவாரண்டு பிறப்பிக்கப்பட்ட பின்னர் ஒட்டுமொத்த பங்குகளும் அப்படியே சரிஞ்சிருச்சு. 100% 25% சரிஞ்சு போச்சு.